சொன்னாலும் சொன்னேன். இது மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் தெரியாம என்னடா இந்த சாமியார் என்னை பத்தி தெரியாம சவடால் பண்ணிட்டாலே இன்னைக்கு வரட்டேன் என்ன சவடால் பெறான் வரட்டேன் அறிகிறேன் காலை பிடிச்சி டர்னு கிழிக்கிறேன். என்ன இது என்ன காடாத்துனியா கிழிக்கிறதுக்கு? என்ன இவ்வளவு நேரம் பேசினா உங்களை தான் பேசினாரா? அவனுக்கு தெரியாத அளவு எந்திரி அந்த சாமியாரை பிடிச்சா விடாத பிடிக்க. ஏன் இவ்வளவு நேரம் கம்பெனி கொடுத்தவொடனே நீங்க 2 பேரும் தானே இப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களாங்க? போட்டுருவேன் நினைச்சுக்க போடுறேன் ஆடத்துலையா ஒன்னைய போடுறேன் அடுத்த ஆண்டால போடுறேன். இப்போ ஒரு பிடிக்காம விடவே மாட்டேன். ஏங்க நிஜமா தான் சொல்றீங்களா? கடுப்புல வந்திருக்கேன் வெறி குண்டாலே அப்படியே இவ்வளவு கோவமா டென்ஷன் அப்படியே உண்மையா தான் சொல்றீங்களா? விளையாட்டு இருக்கேன் சார். அவர் கேட்ட வார்த்தை அந்த மாதிரி வார்த்தை அப்புறம் ரெண்டா கிழிச்சு விடுவோம்னா அப்புறம் நம்ம அவரை முன்ன பின்ன பார்த்துருக்கோமா? அவர் நம்ம இடத்துல வந்துட்டு நம்மளை கேட்டா கோவம் வரத்தானே செய்யும். நியாயமானது உங்களோட கோபம். ஏங்க மறக்க முடியல கேட்ட வார்த்தை இந்த வார்த்தை கேட்ட வார்த்தை. ஆமா நேரத்துக்கு சாப்பிட முடியாத சாப்பிடணும் இந்த வார்த்தை அந்த வார்த்தை கேட்ட வார்த்தைங்க. படுத்தா தூக்கம் வராதே தூக்கம் கேட்ட வார்த்தைங்க. ஆமா விளையாட்டு அடுத்து எப்படா பாப்போம்னு இருக்குமே. கேட்ட வார்த்தை சந்திப்போம். எப்ப சந்திப்போம்? ஏப்ப நான் என்ன அந்த ஆளோட சண்டை ஓட போறேன் இல்ல லவ் பண்ண போறேன்? இல்ல அவர் கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை. ஆமா பிடிக்கிற முடியல. எப்படி என்ன போட்டு பிடிப்பீங்களா? வெறுங்கையில பிடிப்பீங்களா? எச்சி திருப்பி பிடிப்பேன். இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா? முத பழக்கம் எப்படி விட முடியும்? நான் என்ன குற்றாலத்துல போய் என்ன வச்சு மச்சாச்சு போட்ட வேலையை பார்த்துருக்கேன். என்னங்க சொல்றீங்க? கோவம் பிடிக்கிறவங்க கிடுக்கு பிடி. ஓ 2 காலுக்கு இடையில அது இப்ப பாரு எப்படி பிடிக்க. இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை புழக்கட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கும் வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லா சம்பந்தத்தோட தான் வந்திருக்கு. அப்படி தண்ணி சுப்பிரமணி நாங்க சண்டை விடுறதுக்கு உனக்கு நக்கல் பாருங்கயா. ஏய் 2 மணி ஆச்சுன்னா கட்டத்தர மாடு தண்ணிக்கு அலைய மைக்கு போட்டு கேக்குறியா தண்ணி? ஒண்ணு பாட்டில் அந்த மாதிரி வருது. பாட்டில இல்லையே அப்புறம் என்ன மூத்திரம் கொஞ்சம் கொடுக்க சொல்றேன். வரண்டி நாளைக்கு கடை லீவு நக்கு போ. கண்ணை குத்திப்படாதையா ஏற்கனவே அரைப்பாறைகள் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நீர் வர காரணம் கூர்மையா? தண்ணி நிறைய குடிச்சா வரத்தாஞ்சி. நீர் கடுப்பாக பேசுகிறேன். சுண்ணாம்பு கடு நீர் கிடப்பு நல்லது. ஏதில்ல அதுல எதுல கேட்கல எதுவரல்ல தடவுவது கீழே கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான் அப்படியே மறுபடி விடணும். செந்தமிழ் தீந்தமிழ் கைந்தமிழ் கடந்தமிழ் முத்தமிழ் அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமோ? தெரியும்.
தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும். மகனப்பிலே போய் வரும். செந்தமிழ் நாடென்னும் போதினில் இன்பத்தென்று பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சு ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழில் பேசும்போது தனி சக்தி பிறக்க வேண்டும். இறக்கணும். அவன் தான் தமிழன் என்று சொல். செய்யல, சும்மாதானா? ஆமா, எப்படி இதெல்லாம்? படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்னும் காணாம எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறது. இந்த தமிழ்ல பாருங்க எத்தனை விதமான ஒரு சில விஷயங்களை கவனிக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தையை எடுத்தாலும் எப்படி பேசுறாங்க? ஒவ்வொரு தமிழுக்குள்ள உள்ள போய் பார்த்தா 5-6 தலைமுறையை தோண்டி எடுத்துட்டாங்க. அதை பேசும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம். காதுல கேட்க முடியாது. தமிழுக்குள்ளதான் அவ்வளவு இருக்கு. அப்பத்தாவிலிருந்து தாத்தாவிலிருந்து பாட்டு வரைக்கும் அவங்களுக்கு பெரிய கிடாவு கிடாவு கிடாவு. எப்படி எல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்ந்து 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 என்று ஒலிக்குவான் அந்த தமிழ். கொஞ்சம் ஒரு அர்த்தம் போயிட்டோம். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறதை அமிழ்ந்து ஆமையா ஆமையா எப்படி எப்படி படி 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 படி. சிறப்பு.